வனவாசம் வந்த பாண்டவர்கள் காட்டுல கிடைச்ச பழங்கள், கொட்டைகள், கிழங்குகளை எல்லாம் உண்டு உயிர் வாழ ஆரம்பிச்சாங்க. இன்னும் சில நேரங்கள்ல காட்டு விலங்குகளை வேட்டையாடி சமைச்சு சாப்பிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நள்ளிரவுல யுதிஷ்டனுடைய கனவுல ஒரு அழகான புள்ளிமான் வந்துச்சு. பின்னிரண்டு கால்கள்ல மண்டியிட்டு முன்னிரு கால்களை கைகளை போல ஒன்று சேர்த்து யுதிஷ்டனை வணங்கி நின்னு, அரசே, நீங்க எல்லாரும் இந்த காட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆக போகுது. உங்களுடைய பசிக்காக எங்களை கொண்டு சாப்பிடுறீங்க. உங்களுடைய அம்புகளுக்கு எங்களுடைய மொத்த மான் இனமும் அழிய போகின்ற சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ எங்க இனத்துல கொஞ்சம் பேர் மட்டும்தான் எஞ்சி இருக்கோம். அதனால நீங்க எல்லாரும் இந்த காட்டை விட்டுட்டு வேற காட்டுக்கு போங்க. அப்பத்தான் நாங்க எல்லாரும் எங்க இனத்தை காப்பாத்திக்க முடியும்னு கண்ணீர் மல்க சொல்லுச்சு. அந்த மானுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்து துவைத வனத்தை விட்டுட்டு காமியா வனத்துக்கு தன்னுடைய தம்பிகளோட இடம்பெயர்ந்தாரு யுதிஷ்டிரன்.